சீக்வலில் டிடிஎல் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு உங்களோட வீட்டை வச்சு எக்ஸாம்பிள் பண்ணுறப்போ, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடு கட்டுறப்போ அதை வந்து நம்ம வந்து கிரியேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டை நம்ம வந்து ஸ்ட்ரக்சராக வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த வீட்டில் நம்ம வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜன்னல் இந்த இடத்துக்கு பதிலாக வேறு இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த ஜன்னலை நம்ம வந்து எடுத்துகிட்டு வேறு ஒரு இடத்துல வந்து அந்த ஜன்னலை வந்து வைப்போம். இதை வந்து நம்ம ஆல்டர் கமெண்டில் வந்து யூஸ் பண்ணலாம் சீக்வலில். அது மாதிரி ஒரு வேளை இந்த வீடு வந்து ரொம்ப பழசாகிடுச்சு, ஒரு 40-50 வருஷம் ஆகிடுச்சு, இதை இடிச்சிட்டு நான் வேறு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ட்ராப் கமெண்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டோடைய ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுற அதே மாதிரி சீக்வலில் நம்ம வந்து டேபிள்ஸ் டேட்டா பேஸஸை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிற டிடிஎல் அப்படிங்கிறது. இதில் இருக்கிற 3 கீவேர்டு வந்து பார்த்திங்கன்னா கிரியேட், ஆல்டர், ட்ராப் அப்படிங்கிறது. கிரியேட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு, ஆல்டர் அப்படிங்கிறது ஆல்ரெடி பில்ட் பண்ண விஷயத்தை மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு, ட்ராப் அப்படிங்கிறது ஆல்ரெடி பில்ட் பண்ண ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் ஆர் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய சீக்வல் ரிலேட்டட் அண்ட் டெக் ரிலேட்டட் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.